ஒவ்வொருவர் மேலும் அக்கினியின் நாவுகள் இறங்கி, அக்கினியின் நாவுகள் இறங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜீசஸ். ஜீசஸ். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரும். எத்தனை பேர் கேட்க போறோம்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரும். பிதாவே, ஆமென். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும். ஹல்லேலூயா. கூப்பிடுவோமா? பிதாவே என்று அழைக்க அப்பா புத்திர சுவிகாரம் ஈந்திடும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் பாடுவோம் பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே என்றே தேவை தேவா, இப்போ இப்போ தாரும் தேவா. ஆண்டவரை கேட்போம். இப்போப்பா என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை அன்பு கூறுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும். ஆமென். ஜீசஸ். ஆமா ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்ல ஆகும். ஆண்டவரே நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்கு அப்பா காற்றும் கடலும் அடங்கும் ஆண்டவரே, காற்றும் கடலும் அடங்கும் ஆண்டவரே. இந்த படைப்பு எல்லாம் தோற்றும் ஆண்டவரே. ஒரு சொல்லாலே உருவாக்கினீரப்பா, ஒரு வார்த்தையால் உருவாக்கினீரப்பா. ஒளி தோன்றுக என்றேன், ஒளி தோன்றிற்று கர்த்தாவே. கடல் பிரிந்திடு என்றேன், பிரிந்திடுது ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர்
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஆகும். ஆமேசப்பா. எல்லாமே ஆகும் ஆண்டவரே. அப்பா, உங்க வார்த்தை ஆண்டவரை உறுதிப்படுத்த இருக்கிறீர் அப்பா. உன் வாய் நின்று புறப்பட்டு வருகிற வார்த்தை அது வெறும் தரையில விழாதாவி ஆண்டவரே. அப்பா, அதை நிறைவேற்றியே ஆகும். அதை நிறைவேற்றிய தீரும் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். நன்றி 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 ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பலியிடுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம ராஜாக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம ராஜாக்கு ஆராதனை செய்கிறோம். நம்ம ராஜாவுக்கு ஆராதனை செய்கிறோம். அவர் ஆராதனையின் தேவன். அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமைக்கு உரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி நன்றி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23 முதல் 24 இந்த 2 வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தந்தை தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். இந்த ஆராதனை, இந்த துதி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததா என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இதை தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரா என்று நாம் பார்க்கும் பொழுது, லேவியர் ஆகமம் 2ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். அப்ப இந்த விஷயத்துல இந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. இப்ப ஆண்டவர் தாம் விரும்புகிற இந்த நெருப்பு பலியை குறித்து தம்முடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். இப்ப அதுல இந்த 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த படையல மெல்லிய மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததான ஒரு காரியம் எண்ணெய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது சாம்பிராணி பொடி தூவி என்று சொல்லப்பட்டுள்ள இந்த 3 காரியங்களை நாம தியானிக்கலாம். மெல்லிய மாவு என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், மாவு எவ்வளவு நைஸா அதை கொரனா அரைக்கலாம், நல்ல மெல்லிசு, நல்ல அப்படியே நைஸா மெல்லிசாவும் நாம அந்த மாவை அரைக்கலாம். இப்போ ஆண்டவர் தம்மிடம் கொண்டு வர சொல்கிற இந்த படையலை மெல்லிய மாவு என்று அவர் சொல்கிறார். இந்த மெல்லிய மாவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அது நம்முடைய அடிப்படையான ஒரு நிலையை குறிக்கிறது. அதாவது மனிதன் என்ற ஒரு நிலையில நாம் எல்லாரும் ஒரு சாதாரண நிலையில, ஒரு எளிமையான ஒரு நிலையில, ஏழையரின் உள்ளத்தினராய் நம்மை
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செலுத்த வரும்பொழுது அதாவது அந்த பரிசேயர் அந்த அவனுடைய ஜெபத்திலும் அந்த பாவியான அந்த வரி தண்டுபவருடைய ஜெபத்திலும் ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும். வரி தண்டுகிற அந்த ஒரு நபர் எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார். அதே போல இந்த மெல்லிய மாவு என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண நிலையில, ஒரு அடிப்படை நிலையில, ஒரு தாழ்ச்சியான நிலையில தேவனை ஆராதிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தாழ்ச்சியான இருதயத்தோடு நாம் அணுக வேண்டும் என்று ஆவியானவர் முதலாவது நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அதுல எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்திலே எண்ணெய் என்று சொல்லப்படுகிற அத்தனை இடங்களும் அது ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் அது குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எண்ணெய் என்று சொல்லும் பொழுது தூய ஆவியானவருடைய தூண்டுதல். அப்ப நாம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்த வரும் பொழுது தூய ஆவியானவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவருடைய அந்த ஒரு தூண்டுதல், இவற்றோடு கூட தான் நாம் இந்த ஆராதனையை செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல், ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லாமல் நம்மனால் இந்த ஆராதனையானது தேவனுக்கு நாம் என்னதான் செலுத்தினாலும் அது விண்ணகத்துக்கு ஒருபோதும் செல்லாது என்பதை குறிப்பதற்காக இந்த படையல்ல எண்ணெய் அவசியமாக்கப்பட்டது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் தூப வர்க்கம், அதாவது தூப பொடியை தூவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரத்திலிருந்து எடுக்கப்படுற இந்த வாசனை போன்ற இந்த ஒரு பொருள் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு ஷேப் இருக்காது, அழகு இருக்காது. அது ஒரு மாதிரி அங்கங்க ஒரு முட்டையா ஒரு சின்ன ஒரு கம்மு தான், அது ஒரு கம் மாதிரியான ஒரு பொருளாக அது இருக்கிறது. அது ஒட்டக்கூடியதாக, தொட்டோம்னா ஒட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத, விரும்பப்படாத இந்த வாசனை பொருள், இந்த சாம்பிராணி நெருப்பிலே எரிக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை அது எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. இந்த வாசனை ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல நான் வரும் பொழுது எந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்தாலும் ஆராதனை இல்லாத ஜெபம் ஏறெடுக்கப்படாது. அப்ப நான் செய்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நான் தாழ்ச்சியோடு கூட அவரிடத்திலே வர வேண்டும், ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு வர வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், ஆராதனையோடு கூட தான் என் ஜெபத்தை நான் ஏறெடுக்க வேண்டும். இந்த வாசனை ஆராதனைக்கு அடையாளமாக சுட்டி காட்டப்படுகிறது. விவிலியத்தில் எங்கெல்லாம் தூபம், வாசனை, நறுமணம் என்றெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அது ஆராதனை என்பதையே சுட்டி காட்டுகிறது. அப்போ எனவே தேவனுக்கு நாம் எத்தகைய வழிபாட்டை செலுத்தினாலும், இன்று கூட பாருங்க, நம்ம ஆராதனை செலுத்திவிட்டு தான் இப்படி ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த வழிபாட்டை செலுத்தினாலும் அது தூய ஆவியின் தூண்டுதலோடும் ஆராதனையோடும் தான் செய்யப்பட வேண்டும். நாம் அடுத்தது நாம் பார்க்கிறோம், 2வது வசனத்திலே எண்ணெய் தூபவர்க்கம் குருக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குருக்கள் கிட்ட கொண்டு வரும் பொழுது அந்த சாம்பிராணியை அவர் எடுத்து அவர் தேவனுக்கு நெருப்பிலே அதை எரித்து அந்த வாசனையை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா டுகெதர் வித் ஆல் த இன்சென்ஸ், அதாவது எண்ணெய், மெல்லிய மாவு, அதுலலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து செலுத்தினா போதும். ஆனா இந்த தூப வர்க்கம் மாத்திரம் ஃபுல் ஆல் த இன்சென்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆராதனை, நாம் செலுத்துகிற ஆராதனை கர்த்தருக்கு மாத்திரம் தான் செலுத்துறோம். முழுவதும் இந்த துதியும் கனமும் மகிமையும் முழுவதுமாக கர்த்தர் ஒருவருக்கு தான் செலுத்த வேண்டும். இங்க நம்ம என்ன செய்கிறோம் என்றால், துதி கனம் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. நம்ம துதியை அவருக்கு செலுத்த, துதினா நாவில ஆண்டவரே ஹல்லேலூயா 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 என்று பாடிவிட்டு என்னுடைய இருதயத்துல இப்போ அந்த மகிமையும் கனத்தையும் ஒருவேளை நல்லா நம்ம
பாடின உடனே நீங்க நல்லா பாடினீங்க சிஸ்டர் சொல்லும் போது இந்த துதிய ஆண்டவருக்கு செலுத்திட்டு அந்த கனத்தையும் மகிமையும் நான் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போல துதியும் கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்தி விட்டு சூப்பரா மெசேஜ் இருந்துச்சு சிஸ்டர் என்று அந்த மகிமையை சொல்கிறவர்களுக்கும் கொடுக்க கூடாது. முழுவதுமான சாம்பிராணி என்று சொல்லும் பொழுது அந்த துதியும் அந்த கனமும் அந்த மகிமையும் தேவன் ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நாம் மனிதர்களை கனப்படுத்தினால் நாம் அவர்களை தேவனுக்கு சமமாக்குகிறோம். அது பாவம். கர்த்தர் சொல்கிறார், என் மகிமையை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அப்ப அந்த மகிமையை நாம் யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். இந்த லேவியராகும் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளி, காரம், தேன் எதையும் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 2 விஷயங்கள். புளிப்பேறியது, புளிப்பேறியது என்றால் புளிப்பற்ற அப்பத்தை தான் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். அது என்ன புளிப்பற்ற அப்பம்? என்னுடைய ஆராதனையில ஏன் தேவன் இப்படி புளிப்பற்ற காரியங்களை எதிர்பார்க்கிறார்? என்ன அந்த புளிப்பற்ற காரியம் என்பதை 1 கொரிந்தியர் 5:7 முதல் வரையான வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நேர்மையும் உண்மையும் தான் அந்த புளிப்பற்ற அப்பங்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் செலுத்துகிற ஆராதனையில நான் தாழ்ச்சியோடு கூட வர வேண்டும். ஆவியானவர் தூண்டுதலோடு கூட வர வேண்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை அவர் ஒருவருக்கு செலுத்துவதாக என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். இறுதியாக நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத், என்னுடைய ஆராதனை உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் யோவான் நற்செய்தியிலே நம்ம வாசிச்சோம். உண்மையாக உள்ளத்தில் வழிபடுகிற ஆராதனையை தேவன் விரும்புகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நாவில் துதி இருந்து உள்ளம் வேறு எங்கேயோ இருக்கிறது. உதாரணமாக ஒரு பாடல் வரிகள் இப்படி, என் கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று நான் பாடிவிட்டு என்னுடைய இருதயத்தில் ஒருவேளை தடை என் வாழ்விலே வந்துடுமோ அப்படின்னு என் உள்ளத்திலே நான் நினைத்தால் அது உகந்த ஆராதனை அல்ல. நான் செய்கிற ஆராதனை உண்மையாக நேர்மையாக என் தேவனை இயேசுவே நீர் நல்லவர் என்று நான் பாடும் பொழுது என்னுடைய இருதயம் அவர் நல்லவர் என்பதை நான் நம்ப தகுந்ததாக அது இருப்பது அவசியமாக இருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்கிறோம், அதுல தேன் இருக்கக்கூடாது. தேனை நெருப்பில் வாட்டக்கூடாது. தேன் மிகவும் சுவையான ஒரு பொருள், நாவிலே வைத்தா கரையக்கூடிய ஒரு பொருள், எல்லாருக்கும் ஒரு பிரியமான ஒரு பொருள். ஆனா அதை நெருப்பில் எரிச்சு பாருங்க, அது பிசு பிசுப்பா இருக்கும். யாரும் விரும்பப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது. நாம் செய்கிற ஆராதனை வெறும் வார்த்தைகளே இருக்கக்கூடாது. இயேசுவே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இரக்கமுடையவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் உன்னதமானவர் என்று நான் சொல்லிவிட்டு என் தேவனை நான் நம்பவில்லை என்றால், தேன் போன்ற வார்த்தைகளை ஆண்டவரிடம் பேசுகிறேன், என் உள்ளம் வெகு தொலைவில் இருக்கிறது. அதேதான் எசாயால ஆண்டவர் சொல்லி வைத்தால், உதட்டிலே இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார், உதட்டுல போட்டுறீங்கப்பா, உங்க உள்ளம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தேன் நெருப்பில் வாட்டக்கூடாது. கடவுள் கட்டளையிடும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? வெறும் உதட்டிலே இருக்கிறதா? உதட்டிலே இருக்கிறதா? இல்லை. புளிப்பற்ற அப்பத்தை நீ கொடு. புளிப்பு காரம் எனக்கு வேண்டான்றார் ஆண்டவர். இது எனக்கு வேண்டாம். அப்ப நேர்மையற்றது ஆராதனை எனக்கு வேண்டாம், உண்மையற்ற ஆராதனை எனக்கு வேண்டாம். அப்ப நேர்மையோடும் உண்மையோடும் தேவனுக்கு நான் ஆராதனை செய்ய வேண்டும். இன்னொரு வசனம், லேவியராகும் 2:13 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நேர்ச்சையான எந்த உணவு படையிலும் உப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் உணவு படையில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தையும் உப்பையும் படைப்பாயாக. உப்பு சேர்க்க சொல்றார். என்ன இந்த உப்பு? அது உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆதி முதற்கொண்டு நோவாவோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, இஸ்ராயல் ஜனங்களோடு, ஏன் நம்மோடு கூட ஆண்டவர் புதிய உடன்படிக்கை தம்முடைய இரத்தத்தினாலே செய்திருக்கிறார். அவர் பிரமாணிக்கமுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உடன்படிக்கை மீறினதில்லை. உடன்படிக்கை நாம தான் இருக்கிறோம். அது எதை சுட்டி காட்டுகிறது? நான் செய்கிற ஆராதனை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். போன மாதம் ஆண்டவர்
ஆண்டவரை ஆராதித்தேன், இதோ இந்த வாரம் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று நான் இப்படி இடைவெளி விட்ட ஆராதனை தேவனுக்கு பிரியமானதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் அவரோடு கூட உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அத்தகைய ஒரு ஆராதனை, ஒரு கமிட்மெண்டான ஒரு ஆராதனை. இந்த உடன்படிக்கை எது சுட்டி காட்டுகிறது? உப்பு ஒரு பொருளை போட்டாதான் சுவையானதாக இருக்கிறது. நான் தேவனோட உடன்படிக்கையில நான் இருந்தாதான் என்னுடைய ஆராதனையும் அது சுவையானதாக, தேவனுக்கு பிரியமானதாக அது இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த 5 வகையான காரியங்களை தேவன் லேவியர் ஆகமத்தில் நமக்கு கற்றுத்தந்தார். அப்படியாக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அது வேறும் யாரும் இல்லை, நம்முடைய தாய் அன்னை மரியாள். ஹல்லேலூயா. தேவன் பாடிய, தேவன் ஆவியானவரால் அவரை நிரப்பி பாடின ஒரு பாடல் தான் லூக்கா நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அவர்கள் நாவு என்று அங்கு சொல்லப்படவில்லை, என் உதடு என்று அங்கு சொல்லப்படவில்லை. இதோ தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக ஒரு ஆராதனை அவர்கள் செலுத்தினார்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது உள் மனம் பேருவகை கொள்கின்றது. ஹல்லேலூயா. ஆவியானவரால் இதோ நம்ம அந்த 5 வகையான ஒரு கட்டளை தேவன் லேவியர் ஆகமத்தில் கொடுத்தார். முதலாவது மெல்லிய மாவு. மெல்லிய மாவு என்பது ஒரு தாழ்ச்சியான இருதயத்தோடு வர வேண்டும். அன்னை மரியாள் தாழ்ச்சிக்கு அடையாளம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அவர்கள் லூக்கா 1:38 நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தாழ்ச்சியான இருதயத்தோடு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். 2வது எண்ணெய் இருக்க வேண்டும். அது ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 1:35 இதோ மத்தேயு 1:20 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பே தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவி. இந்த பாத்திரம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டது என்பது எவ்வளவு தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது. 3வது நாம் பார்க்கிறோம், அதுல தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்பது தேவனுக்கு மாத்திரமே ஆராதனை செலுத்த வேண்டும். ஆமென். இதோ அவர்கள் சொன்னார்கள், லூக்கா 1:47 49 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி, அவங்க வேற யாரையும் ஆராதிக்கல, ஆண்டவரை மாத்திரம் தான் ஆராதித்தாங்க. என் மீட்பராம் கடவுள் என்று சொன்னாங்க. மீட்பர் என்று இதோ ஆண்டவர் இயேசுவை அவர்கள் சொன்னாங்க. தூயவர் என்பதே அவரது பெயர் என்று சொன்னாங்க. தூயவர் 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 என்று தான் விண்ணகத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியன்னை ஆண்டவரை மாத்திரத்தான் ஆராதித்தாங்க. இதோ அந்த சாம்பிராணியின் அடையாளம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இதோ உண்மையோடும் இதோ நேர்மையோடும் புளிப்பற்ற அப்பத்தை நீ படையலாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கேற்ப இதோ இந்த லூக்கா 1:45 ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று புனித எலிசபெத் அம்மா சொன்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பினாங்க, உண்மையா நம்பினாங்க, நேர்மையாக நம்பி அப்படியாக அவர்கள் நிரப்பப்பட்டு தான் யூதேயா மலை நாட்டில் உள்ள அந்த ஊருக்கு சென்று ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு கமிட்மெண்ட், ஒரு கவனன்ட், உடன்படிக்கை ஒப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கேற்ப லூக்கா 1:28 ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வானதூதருடைய வாழ்த்து மரியன்னை ஆண்டவரோடு உடன்படிக்கையிலே இருந்தார்கள் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆராதனையின் பிரகாரமாக தேவனுக்கு ஆராதனை செலுத்திய இந்த அன்னை மரியாளை போல நாமும் தாழ்ச்சியோடு கூட ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆவியானவருடைய தூண்டுதலோடு கூட நம்ம வருவோம். முழு துதி கன மகிமை ஆராதனை இயேசுக்கு மாத்திரம் நம்ம செலுத்துவோம். நேர்மையோடும் உண்மையான இருதயத்தோடு கூட வருவோம். இறுதியிலே ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து வாழ்கிற உடன்படிக்கையின் மக்களாக வருவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தந்த தேவனை நான் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தீர். அந்த ஆராதனை செலுத்தின கதாபாத்திரத்தை முன்மாதிரியாக வைத்து கற்றுத்தந்தீர். அப்பா, எல்லா துதியும் எல்லா கனம் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.